மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் தனது மானிய கோரிக்கையினை இந்த மாபெரும் அவையில் விவாதத்திற்காக சமர்ப்பித்துள்ளார்கள். அவர்களுக்கு முதற்கண் என் தலையாய வணக்கத்தை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரப்புயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர குடி உயரம், குடி உயர கோல் உயரம், கோல் உயர கோன் உயர்வான் என்ற தமிழ் மூதாட்டி ஔவையாரின் வரிகளுக்கேற்ப வேளாண்மைக்கு ஆதாரமாக விளங்கும் நீர்வளத்துறையின் மானிய கோரிக்கை இன்று நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த வேளையில் எனக்கு இந்த அவையில் பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் வருங்கால தமிழகத்தை வழிநடத்த இருக்கின்ற எங்கள் மூன்றாம் கலைஞர் அண்ணன் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நீரின்றி அமையாது உலகு என்ற ஐயன் வள்ளுவரின் வாழ்க்கைக்கேற்ப இந்த வரிகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீர்வளத்துறைக்கு ஒரு பொறுப்பான நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆறுகளையும் கால்வாய்களையும் அணைகளையும் பெயர்களையும் விரல் நுழையில் வைத்திருக்கும் எங்கள் பொதுச் செயலாளர் அவை முன்னவர் ஐயா துரைமுருகன் அவர்களுக்கும் விழுப்புரம் மாவட்டத்துடைய விடிவெள்ளி மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் பேராசிரியர் ஐயா கா பொன்முடி அவர்களுக்கும் அமைச்சர் பணி கடுமையாக இருந்தாலும் இன்றளவும் இயற்கை விவசாயத்தை நேசித்து அதை சுவாசமாக செய்து வருகின்ற கடகத்தின் முதன்மை செயலாளர் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் எங்கள் மரியாதைக்குரிய ஐயா KN நேரு அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து என்னை வாக்களித்து வெற்றி பெறச் செய்து இந்த அவைக்கு அனுப்பிய விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு என்றென்றும் நன்றி கூடவனாக இருப்பு என தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேளாண் விவசாயத்திற்கு இன்றியமையாத தேவை நீர் ஆதாரம் என்ற அடிப்படையில் நீர்வளத்துறைக்கு 9,460 கோடி ரூபாய் தொகையை கடும் நிதி நெருக்கடியிலும் அத்துறைக்கு ஒதுக்கீடு செய்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நிதி சுற்றுச்சூழல் காலநிலை மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் அருமை அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் நிதி ஆதாரங்களை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து நிதி மேலாண்மை செய்து வருகிற உறுப்பினர் அவர்கள் பிரின்ஸ் அவர்கள் அந்த பக்கம் திரும்பி பேசு. நிதி ஆதாரங்களை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து நிதி மேலாண்மை செய்து வருகிற நமது நிதித்துறை முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் IAS அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீரின்றி அமையாத உலகு நிச்சயம் அப்படியே அமையட்டும். ஆனால் செருக்களத்து நீராம் செந்நீரும் உருக்குலைந்த ஏழையின் கண்ணீரும் அல்லாத நீரின்றி அமையாத உலகு என பாடல் அமையட்டும் என்று நல்லாட்சி தந்த நாயகராகவும் நற்றமிழ் வளர்த்த புரவலராகவும் சொல்லாலும் செயலாலும் எழுத்தாலும் தமிழ் வளர்த்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எழுதிய கவிதை வரிகளை இங்கே சுவாசித்து இங்கே எனது உரையை இனிதே துவங்குகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு வழங்கிய ஆட்சியை அவர்களுக்கான ஆட்சியாக நாம் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நமது திராவிட மாடல் அரசு பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு அனைத்து நிலைகளிலும் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற லட்சிய நோக்குடன் நமது திராவிட மாடல் அரசு செயலாற்றி வரும் நிலையில் அதற்கு மேலும் சிகரம் வைத்தார் போல் சென்னை மக்களின் தாகம் தீர்ப்பதற்காக 4,375 ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் 16 DMC கொள்ளளவில் ஆண்டுக்கு 2.25 DMC அளவிற்கு வெள்ள நீரை சேமிக்கும் வகையில் சென்னையில் 6வது நீர்த்தேக்கமாக புதிய நீர்த்தேக்கம் ஒன்று 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்று 6வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வீற்றிருக்கும் எங்கள் உயரணிய தங்க தளபதி கழக தலைவர் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்காமல் அடுத்த தலைமுறை பற்றி சிந்திப்பவர், இந்தியாவிலே தலை சிறந்த முதலமைச்சராக தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர். அன்று கல்லணையை கட்டினார் கரிகாலன் என்பதைப் போல இன்று சென்னையில் அமையில் உள்ள 6வது நீர்த்தேக்கத்தை நிறுவினார் என்று வரலாற்றில் இடம்பெறப் போகும் எங்கள் மக்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை போற்றி வணங்கி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோரிக்கைகளை இங்கு எடுத்து வைக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சாத்தனூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் நிரம்பி வழியும் 5.87 DMC அளவுள்ள உபரி நீரை ஊட்டுக்கால்வாய் அமைத்து திருவண்ணாமலை மாவட்டம் 2,610 ஏக்கர் நந்தன் கால்வாய் மூலம் 6,654 ஏக்கர் ஆயக்கட்டுகள் பாசன வசதி பெற ஏறத்தாழ 286 ஏக்கர் பட்டா நிலத்தையும் 53.92 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தையும் 36 ஏக்கர் வனத்துறை நிலத்தையும் கையகப்படுத்தி உடனடியாக செயல்படுத்தினால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 33 கிராமங்களும்
விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 24 கிராமங்களில் உள்ள விவசாயிகளும் பயன்பெறுவார்கள். ஏறத்தாழ 100 ஆண்டு கால விவசாயிகளின் கோரிக்கை இந்த மன்றத்தில் 1952 65 ஆண்டு காலமாக ஒவ்வொரு ஆண்டு நீர்வளத்துறை கோரிக்கையிலும் வைக்கப்படுகிற இந்த கோரிக்கை விழுப்புரம் மாவட்டத்திற்கு கடந்த 28/1/2025 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்த போது 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்துள்ளார்கள். அதற்காக 2 மாவட்ட விவசாயிகளின் சார்பாக எனது சிறந்தாழ்ந்த நன்றிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு காணிக்காக்கிறேன். அடுத்தபடியாக நந்தங்கால்வாய் முடியும் பனமலை ஈசா பெரிய ஏரியின் கரையை பலப்படுத்தி நீர்த்தேக்கமாக மாற்றித்தர வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அவர்கள் வாயிலாக மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோயிலூர் தொகுதியில் கடந்த ஆண்டு பெய்த கடும் பெருமழையால் பாதிக்கப்பட்ட எல்லிஸ் அணைக்கட்டை 89 கோடி ரூபாய் செலவில் 15,000 ஏக்கர் பாசன வசதி பெறுவதற்காக புதிதாக கட்டி தந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வனத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாத்தனூர் அணையிலிருந்து விழுப்புரம் மாவட்டத்தின் வழியாக புதுச்சேரி செல்லும் தென்மண்ணை ஆற்றில் 67 வாய்க்கால்கள் உள்ளன. இதன் மூலம் 7,000 ஏக்கர் பாசன வசதி பெறுகிறது. இந்த வாய்க்காலில் உள்ள தலைப்பு மதிகளை சீரமைத்து மழைக்காலங்களில் வெள்ள நீர் புகாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். விழுப்புரம் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் பெருந்தட்ட வளாகத்தில் புதிய பேருந்து நிலையத்திலும் மழைக்காலங்களில் அதிக நீர் தேங்குகிறது. இதனை தடுக்கும் பொருட்டு வழுதரெட்டி ஏரியின் உபரி நீர் மற்றும் மழை நீரை சாலாமேடு ஐயனார் ஏரிக்கு செல்லும் வரத்து வாய்க்காலை சீரமைத்து அதன் உபரி நீரோடு சாலாமேடு ஏரிக்கு திருப்பினால் விழுப்புரம் நகர பேருந்து நிலையத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மழை நீர் தேங்காத இருக்கும் என்று பொதுமக்கள் கருதுகிறார்கள். இதற்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று இந்த அவையில் எனது கோரிக்கையை பதிவு செய்கிறேன். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில் கடந்த டிசம்பர் மாதம் பெஞ்சல் புயலால் வரலாறு காதான தொடர் மழை பொழிது பம்பை வாய்க்காலில் அருகில் உள்ள 15க்கும் மேற்பட்ட ஏரிகளின் கரைகளில் உடைப்பு ஏற்பட்டதால் பம்பை வாய்க்காலில் கொள்ளளவிற்கு அதிகமாக வெள்ள நீர் வந்ததால் சுமார் 20 கிலோமீட்டருக்கு தூரத்திற்கு கரைகள் மற்றும் குறுக்கே உள்ள காங்கேயனூர் அணைக்கட்டு, அகரம் சித்தாமூர் அணைக்கட்டு, திருவாமாத்தூர் அணைக்கட்டு, செம்போடை அணைக்கட்டு ஆகியவற்றில் சேதம் ஏற்பட்டுள்ளது. அதனை இந்த ஆண்டே நிவர்த்தி செய்ய உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று நான் மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள 35 ஏரிகளின் கரைகள் உடைந்து மதகுகள் உடைந்து வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த ஏரிகளையும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலனை செய்து இந்த ஆண்டே சீர் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடந்த டிசம்பர் மாதம் பெஞ்சான் புயல் காரணமாக கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் கடுமையான சேதம் ஏற்பட்டது. இந்த புயலில் பெண்ணையாறு வடிநிலப்பகுதியில் உள்ள 247 ஏரிகள், முக்கிய அணைக்கட்டுகள், பாசன வாய்க்கால்கள் மற்றும் ஆறுகளில் பெரும் சேதம் ஏற்பட்டது. அவை தற்போது தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட இந்த ஏரிகளின் நிரந்தர சீரமைப்பிற்கு உரிய நிதியை ஒதுக்கி ஆவணம் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கனிம வளத்துறையின் சார்பாக விவசாய நிலைகளுக்கு ஏரியில் மண் அடிப்பதற்காக 75 கனமீட்டர் மட்டும் இப்போது அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன். மாண்புமிகு நம்முடைய நீர்வளம் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த 75 கனமீட்டர் என்பதை உயர்த்தி தர வேண்டும் என்று தமிழக விவசாயிகளின் சார்பாக நான் இந்த மாமன்றத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று தேன் சுவை சொட்டும் பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரரும் தமிழ் மொழிக்கும் அருந்தொண்டாற்றியவரும் திராவிட இயக்க கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்துரைத்தவருமான பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய அருந்தொண்டை போற்றும் வகையில் அவர் பிறந்த புதுச்சேரிக்கு அருகில் உள்ள விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் நகராட்சியில்
அவருக்கு ஒரு மணிமண்டபம் அமைத்து தருமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, இப்புவையில் பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் அறியாமை என்னும் இருள் நீங்கி வாழ வேண்டுமாயின் அவர்களுக்கு கல்வி என்னும் விளக்கு ஏற்றப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். அந்த வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட மேல்கரணை, கஞ்சனூர் ஆகிய உயர்நிலைப் பள்ளிகளையும் விக்கிரவாண்டி மகளிர் அரசு உயர்நிலைப் பள்ளியும் 3 பள்ளிகளையும் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்த வேண்டும் என்றும், அதே போன்று கோழிப்பட்டு அரசு நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்றும் நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெஞ்சால் புயலால் கனமழையின் காரணமாக விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட 119 கிராமங்களில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறையை சேர்ந்த சாலைகள் மிகவும் பழுதடைந்து சிதிலமடைந்து காணப்படுகின்றன. அந்த சாலையை புனரமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது முக்கியமான கோரிக்கை எனது தொகுதியின் சார்பாக இந்த அவையில் வைக்கிறேன். எனது தொகுதி மிகவும் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய மக்கள் வாழும் பகுதி. இப்பகுதியில் பெண்களின் பொருளாதாரம் உயரவும், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழிகளும் சிப்காட் தொழிற்பேட்டை ஒன்றை அமைத்து தொடங்க ஆவணம் செய்யுமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் நலன் காக்கும் திராவிட அரசில் கல்பட்டு, திருவாமாத்தூர் ஆகிய இடங்களுக்கு புதியதாக ஆரம்ப சுகாதார நிலையங்களும், வேம்பி ஆரம்ப சுகாதார நிலையத்தை 30 படுக்கைகள் கொண்ட மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக உருவாக்கிட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நந்தன் கால்வாயை பொறுத்தவரையிலும் தென்பெண்ணை ஆற்றின் கீழ் இருக்கக்கூடிய வடிகால் இடங்களை பொறுத்தவரையிலும் நம்முடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு அனைத்து வாய்க்கால்களும் அத்துப்படியாக இருக்கிற காரணத்தினால் அந்த தென்பெண்ணை ஆற்றின் கரையில் உள்ள எட்சுலிபீஸ் மற்றும் ஷட்டர்களை உடனடியாக பராமரிக்க வேண்டியதுடைய அவசியத்தை நான் இந்த அவையில் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு, எனக்கு இந்த அவையில் பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் உள்ள தோழமை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். வணக்கம்.